திரு கனகராஜ், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, என்ன வேணும்? சரி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பலப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளைப் போல தமிழ்நாட்டில் முதலிடத்தில் வர வேண்டும். ஆரோக்கியமாக தொண்டர்கள் இருக்க வேண்டும், கட்சியை வழிநடத்த வேண்டும். அதைத் தொடர்ந்து எங்களது தலைவர்கள் இன்றைக்கு செயற்குழு கூட்டத்திலும் சரி, பொதுக்குழு கூட்டத்திலும் சரி, நாம் காங்கிரஸ் கட்சியை எப்படி வளர்ப்பது என்று அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து எங்களுடைய தலைவர்கள் கருத்துக்களை செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்து வருகின்றார்களே தவிர, மற்றபடி தாங்கள் நினைப்பதைப் போல திமுக நான் நினைக்கிறேன் எதுவும் இல்லை. தலைப்பு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், அதிமுக வரும் ஜெயக்குமார், திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறதா, உறுசலோடு இருக்கிறதா, தொடர்கிறதா? எந்த அச்சமும் வேண்டாம். கண்டிப்பாக 26 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும், அமோக வெற்றி பெறும். மீண்டும் திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதை ஒட்டி தான் எங்கள் பயணம். இதில் கார்த்திக் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களுடைய சொந்த கருத்தை கட்சியின் நலன் கருதி பேசுகிறார். அதே போல் தலைவர் EVKS இளங்கோவன் அவருமே அவருடைய சொந்த கருத்தை தெரிவிக்கின்றார். ஒரு கருத்தை இன்றைக்கு அறிவிப்பாக அறிவிக்க வேண்டுமென்றால் அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் பொறுப்பாளர்கள் அவர்களும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும், அதாவது தேசிய அளவில் டெல்லியில் அனுமதி பெற்றுத்தான் மற்ற கருத்துக்களை எல்லாம் கூற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த இருபெரும் தலைவர்களும் பேசிய கருத்துக்களை இன்றைக்கு நாம் பார்த்தோமேயானால் அது தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றீங்க. ஆனால் திரு கார்த்திக் சிதம்பரம் பேசிய அந்த மேடையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கிறார், முந்தைய மாநில தலைவர் திருநாவுக்கரசர் இருக்கிறார். திருநாவுக்கரசரும் கிட்டத்தட்ட அந்த கருத்தை ஏற்பேன் என்று சொல்லியிருக்கிறார். செல்வ பெருந்தகை அவர்கள் கூட ஆட்சி அமைத்திருந்த கட்சி காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எல்லாம் பேச தொடங்கியிருக்காரு. நிறைய அந்த அவருடைய கருத்துக்களை பார்க்க முடியுது. அதாவது மாப்பிள்ளை தோழன் ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறதுல தவறு ஒன்றும் இல்லையே. கட்சியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே இன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதுதான் பிரதானமாக அவர்களுடைய கொள்கையாகவும் இருக்கும் என்பதில் உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் பார்த்தோமேயானால் நாங்கள் எங்கள் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு 1967 ஆட்சி இழந்து அதற்கு பிறகு பல முறை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நாங்கள் கூட்டணியில் இருந்து, ஏன் 2006 11 வரை 36 அன்றைக்கு மைனாரிட்டி திமுக என்று அழைக்கப்படும் போது கூட உறுதியாக இருந்தமே தவிர எங்குமே நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறவும் இல்லை. அவர்கள் 2006 சொல்றீங்களா? 2006 to 96 பேர் இருந்தது சொல்றீங்க. அதில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறவும் இல்லை, நாங்கள் கவிழ்க்கவும் இல்லை. பங்கு பெற்று கவிழ்ப்பதெல்லாம் இன்றைக்கு பாஜகவுக்கு தான் கலை வந்து இல்லை. அன்னைக்கு 2006 இந்த போல ஆட்சியில் பங்குங்கிற குரல் 1-2 கேட்டுக்கலாம், இந்த போல உறக்க கேட்கல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 20 மாதம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே மாநில தலைவரும் சொல்றாரு, அதைத்தான் எம்பியாக இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, திருநாவுக்கரசும் கிட்டத்தட்ட அந்த கருத்தை வழிமொழிகிறாரு. அதாவது முக்கிய தலைவர்கள்லாம் இப்போ முன்னாடியே சொல்லுங்க. இது இப்போ 67 காங்கிரஸ் கட்சி தொண்டரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு 67 இன்றைய தேதி வரையிலும் தமிழ்நாட்டிலே எந்த விதமான பதவியிலும் இல்லை, அரசாங்க அதிகாரத்திலையும் இல்லை. ஆகவே அவர்கள் பதவியில் இவ்வளவு நாள் இல்லை, நம்ம அதிகாரத்துக்கு வரணும், நமக்கு பின்னாடி வந்த கட்சியெல்லாம் அதிகாரத்துக்கு வந்து விடுவாங்க போல இருக்கு, அதனால் நம்மளும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒன்றும் தவறும் இல்லை. இது அதிகாரத்திற்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அன்னை சோனியா காந்தி, அருமை தலைவர் ராகுல் காந்தி, எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள், அவங்க தான் டிசைட் பண்ணணும்.
ஸோ இல்லை, தேசிய அளவில் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி என்பது உறுதியாக இருக்குது, இன்டாக்டாக இருக்குலாம் சொல்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு வரைக்குமே, தேர்தல் வரைக்குமே, மக்களவை பொதுத் தேர்தல் வரைக்குமே பார்த்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த இப்படி பேசுபொருளாக இருப்பது ஆட்சியில் பங்குங்கிற இடத்துக்கு தான் வர்றாங்க. அப்படியெல்லாம் வர்றது அது கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அல்லது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக இப்படி பேசப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுப்பு. இல்லைங்க, இது வந்து எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்கணும்னு சொல்கிறோமே தவிர, நான் எந்த இடத்துலையும் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுத்து அதை அறிவிப்பு வரல. ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் தற்போது அந்த மாதிரி சூழலே இல்லை. இதில் வேணும்னே இப்போ வந்து இதை பெருசாக எல்லா இடத்துலையும் பெருசாக்கி இன்றைக்கு எப்படியாவது திமுக காங்கிரஸ் உறவிலிருந்து உரசல் வந்து பிரிவுபட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம், சில கட்சிகள். இல்லை, நீங்கள் அப்படி ஒரு கருத்தை பேசுனதுனால தான் அதிமுகலேருந்து இப்படி ஒரு கருத்து வருது, அழைப்பு வருது, அப்படி கூட எடுத்துக்கலாமா? அதிமுகவில் இப்போ அவங்களுடைய நண்பர்கள் இல்லை. அவங்க இப்போ ஏற்கனவே அதிமுக வந்து பாஜகவோட உறவில் இருந்தப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமாக இல்லை, அது முதல்ல அமித்ஷா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகவும் அதன் பிறகு அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகமாக மாறும்போது இபிஎஸ் அவர்கள் சுதாரித்து கொண்டு வெளியே வந்து விட்டார். ஆகவே அவர்களுக்கு இப்போது நண்பர்கள் இல்லை. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் வலுப்பெறும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதில் இன்றைக்கு எதிரியாக இருக்கிற காங்கிரஸ் நாளைக்கு நண்பராக மாற வாய்ப்பு இருக்கா? அரசியலில் எது வேணும் நடக்கலாம். அந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுதான் இந்த விவாதத்தையே தொடங்கி வைக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். கூட்டணி கட்சிகளில் மற்ற கட்சிகள் எல்லோருமே உறுதியாக நாங்கள் இருப்போம் என்று தான் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு பெரும் அழுத்தமாக பேசப்படுகிறது. அப்படி வாங்க ஆட்சியில் பங்கு என்கிற ஒரு நிலை அதிமுகவே ஒரு அழைப்பு. இன்றைக்கு ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்தை அழைப்பாக எடுத்துக்கொண்டால் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதாவது நம்ம இப்போ இதுக்கு நண்பர் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்தரிதாஸ் அவர்கள் மதிமுகவில் தெளிவாக சொன்னார். இப்போ கூட்டணியில் இருக்கிறோன்னா, இப்போ நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக, விசிக அனைத்து கட்சிகளும் எந்த புள்ளியில் இருக்கின்றது என்றால், மத நல்லிணக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், மதவாத ஆட்சியை இந்தியாவிலிருந்து எடுத்துவிட்டு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர வேண்டும், அரசியல் சாசன சட்டம் காக்கப்பட வேண்டும். அந்த புள்ளியில் எந்த கட்சிகள் தமிழகத்தில் எங்கும் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அவர்களோடு தோளோடு தோளாக நின்று அவர்களுக்கு உதவி செய்யும். ஒரு கால் நீங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு எங்களுக்கு வர வேண்டும் என்று அதிமுக விரும்பினாலும் கூட அவர்களுடைய நிலைப்பாடு தற்போது வரையிலும் பார்த்தோமேயானால், நண்பர் மதிமுக சகோதரர் கூறியதைப் போல இதுவரையிலும் பாஜகவை அவர்கள் எங்குமே வெளிப்படையாக எதிர்த்ததே கிடையாது. இன்றைக்கு அதிமுக மீது மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கின்றது. நீங்கள் பாஜகவை வெளியே வந்து வெளிப்படையாக எல்லா விதத்திலும் எதிர்ப்பீர்களேயானால் உங்களோடு மற்ற கட்சிகள் வருவதற்கு அப்போதான் ஆலோசனை செய்வாங்க. அந்த மாதிரி விஷயம் இது நாள் வரையிலும் நடக்கலை. 26 வரையிலும் நடக்குமா என்றால் அதுவும் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அங்கே ஃபார்முலா 4 ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலா 4 தான் டிசைட் பண்ணும். என்ன ஃபார்முலா 4 சார்? அது ஃபார்முலா 4 அதிமுகவில் இருக்கிற ஃபார்முலா 4 உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி எனக்கு புரியல, நீங்களே புரிய வச்சுட்டீங்கன்னா சொல்லிடுங்க. ஃபார்முலா 4ன்றது நான் எதையும் சொல்ல. அதாவது அங்கே ஓபிஎஸ் இருக்காங்க, டிடிவி இருக்காங்க, சகோதரி சசிகலா வாக்கு வங்கி 4ஆ பிரிஞ்சிருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க, அவங்க 4 பேரும் நாளைக்கு அவங்களுடைய டெசிஷனை பொறுத்து ஈக்குவேஷன்ஸ் மாறலாம். ஸோ அங்கேயே இன்னும் அந்த கன்சாலிடேஷன் இல்லை. ஸோ அங்கே கட்சிக்குள்ளார ஒரு கன்சாலிடேஷன் வேண்டுன்னு ஒரு பக்கம் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அங்கேயும் கன்சாலிடேஷன் வரணும்னு. கன்சாலிடேஷன் வந்தால் மட்டும் பத்தாது. அவங்க பிஜேபியை வெளிப்படையாக பகிரங்கமாக எதிர்க்கவே இல்லை.